அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எலமல்தனியா மஸ்ஜிதோட வரலாறை சுருக்கமாக சொல்லணும்னா, எலமல்தனியா ஊரில் மஸ்ஜித் அமைப்பு இல்லாத காலங்களில் எலமல்தனியா மக்கள் கெட்டகும்பரம் மஸ்ஜிதுக்கு தொழுகைக்காக நடந்து போக வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஊரில் 1924 ஒரு தக்கியா கட்டப்பட்டுச்சு. அதுக்கான இடத்தை ஒரு பெண் வகுஃப் செஞ்சாங்க. அப்படியே காலப்போக்கில் இந்த மஸ்ஜிதை பெருசுபடுத்தி 1982 ஜும்மா மஸ்ஜிதா ஆக்கப்பட்டுச்சு. காலங்கள் போக போக மஸ்ஜிதோட அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்பட்டாலும் கடந்த 10 வருஷமா இந்த மஸ்ஜித்ல பாரிய அளவு இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. ஜும்மா தொழுகை, பெருநாள் தொழுகைகளுக்காக வரக்கூடிய மக்கள் வெளியிலையும் பாதையிலையும் தொழக்கூடிய நிலைமை இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த மஸ்ஜிதை புனர் நிர்மாணம் செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டுச்சு. 2024 பிப்ரவரி 24 ஊர் மக்கள் எல்லாருக்கும் முன்னால அடிக்கல் நாட்டி வேலை பணிகளும் ஆரம்பிச்சு வைக்கப்பட்டுச்சு. ஊர் மக்களோட உழைப்பாலையும் ஒத்துழைப்பாலையும் ஒற்றுமையாலையும் அவசரமா வேலைகள் செய்யப்பட்டு இன்னைக்கு 2026 பிப்ரவரி 14 இந்த மஸ்ஜிதோட திறப்பு விழா மிக அழகான முறையில நடக்கிறத கண்கூடா பார்க்க முடியுது. பழைய மஸ்ஜித் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் இந்த புகைப்படங்கள் மூலமா பார்த்துக்க முடியும். இப்போ இருக்கிற இந்த மஸ்ஜிதை பத்தி சொல்ல போனா 8500 ஸ்கொயர் ஃபீட்டோட 3 மாடி கட்டிடங்களை கொண்டது. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. தொழுகைக்கான இடவசதிகளும் பெருசாவே அமைக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இதுவும் ஆண்கள் தொழுகை செய்யக்கூடிய இடமாவே அமைக்கப்பட்டிருக்குது. இந்த ஃப்ளோர்லயும் அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அப்படியே செகண்ட் ஃப்ளோருக்கு போனா இந்த ஃப்ளோர் பெண்களுக்கானது. இந்த இடம் பூராவும் தொழுகைக்கானது. அதோட லேடிஸ்க்காக ஒரு கிச்சனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அது மாதிரி கேர் ரூம், சில்ட்ரன்ஸ் பிளே ரூம்னு வேற வேறையா ஒதுக்கப்பட்டிருக்குது. லேடிஸ் 3rd ஃப்ளோருக்கு போறதுக்கான தனிப்பட்ட வழிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. ஸ்பெஷலா இந்த மஸ்ஜித்ல பெண்களுக்காகவும் ஆண்களுக்காகவும் தனிப்பட்ட 2 லிஃப்ட் போடப்பட்டிருக்குது. அப்படியே அண்டர் கிரவுண்ட்ல பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அனைத்து வசதிகளோடையும் விசிட்டர்ஸ் ரூமும் அமைக்கப்பட்டிருக்குது. அதோட கார் சார்ஜிங் வசதிகள், முழு மஸ்ஜிதுக்கு தேவையான சிசிடிவி மற்றும் சவுண்ட் சிஸ்டத்தோட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது. மொத்தமா இந்த மஸ்ஜித்ல 2200 பேருக்கு ஒரே நேரத்தில் தொழ முடியும். இந்த மஸ்ஜிதுக்காக பாடுபட்ட எல்லாரையும் பணத்தாலையும் உடலாலையும் தன்னோட நேரத்தை ஒதுக்கியும் இந்த மஸ்ஜிதுக்காக உதவி செஞ்ச எல்லாரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب شكرا يا ربي شكرا هديت قلبي شكرا نورت دربي شكرا شكرا يا رب شكرا يا رب يا منزل القرآن يا خالق الإنسان يا رب يا رحمن شكرا يا رب شكرا يا رب يا منزل القرآن يا خالق الإنسان يا رب